ஆஹா, வாரம் ஃபுல்லா நம்ம கஷ்டப்பட்டதுக்கு இந்த சண்டே ஒரு நாள் தானே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதோ வந்துருச்சுல. இன்னைக்கு போயிட்டு கிரிக்கெட் விளையாண்டு மஜா பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி காலையில ஒரு முக்கியமான கடன், அதை முடிச்சுட்டு போக வேண்டியதுதான். ஏய் சந்தோஷே, பாத்ரூம்குள்ள உட்காந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கிற? இவ்வளவு நேரம் ஆகுது. வர வர நீ போற போக்கே சரியில்லை. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதும். நம்மள நிம்மதியா ஆயும் போட மாட்டாங்க, நம்மள நிம்மதியா விளையாடிய விட மாட்டாங்க. ஏம்மா சொல்லுமா, என்ன விஷயம், என்ன வேணும் உனக்கு? ஒண்ணும் இல்லடா மவனே, போறக்குள்ள ஒரு 1/2 கிலோ தக்காளியும் வெங்காயமும் வாங்கி கொடுத்துட்டு போடா. இந்த ஆரம்பிச்சிட்டால. நம்ம என்னைக்கு என்ன விளையாடணும்னு பிளான் பண்றோமோ அன்னைக்கு மட்டும் இவளுக்கு மூக்கு வேத்தரும். அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு உசுர எடுப்பான். டேய் என்னடா இந்த சந்தோஷம் ஃபோன் பண்ணி சொன்னீங்களா இல்லையா? எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் ஆளையே காணோம். மச்சான், இது வேலையாகாது. காசு போட வர்றப்ப வரட்டும். இந்த அவன்டாம் புளி மூட்டை. டேய், இங்க இருக்கிற வீட்டுக்கு இங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரமாடா? உனக்கு என்னடா, நீ சிம்பிளா சொல்லிடுவேன். நான் கரெக்டா கிளம்புறக்குள்ளதான் எங்க அம்மா அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு இவ்வளவு நாள் எதுவும் சொல்லல. ஞாயிற்றுக்கிழமை ஆனா மட்டும் கறி வாங்கிட்டு வா, தக்காளி வாங்கிட்டு வா, முறுக்கு வாங்கிட்டு வா, சட்னி வாங்கிட்டு வான்னு உசுறு எடுக்குதுடா. இது அம்மாவுக்கு உண்டான ஒரு தனித்துவம்டா. நமக்கே இப்படின்னா கல்யாணம் ஆகிற ராஜேஷ் அவன் கதையை கொஞ்சம் நினைச்சு பாரு. அண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ச்சே, இந்த சண்டேக்காக தானே இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தோம். ஏதோ பேட் எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதானே. என்னங்க பேட்டும் கையுமா கிளம்பிட்டீங்க சண்டே அதுவுமா? ஆமாம்மா, வாரம் ஃபுல்லா உங்களுக்கு தானே உழைச்சு கொட்டுறேன். ஒரு நாள் நான் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா? அது சரிதாங்க. வாரத்துல ஒரு நாள் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க. நாங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கோம் ஹவுஸ் ஒய்ஃப்ன்ற பேர்ல. எங்களுக்கு என்னைக்கு ஒரு நாள் நாங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு அதையும் நீங்களே சொல்லிட்டு போங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எங்க கூட இருக்கீங்க. எங்களை விட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா போயிட்டாங்களோ, இல்ல இந்த கிரிக்கெட் முக்கியமா போச்சா? ஆஹா, இவகிட்ட எப்படியாவது நேக்கா பேசி தப்பிச்சிடணும்டா. இல்லைன்னா இன்னைக்கு சண்டே ஸ்பாயில் ஆயிரும். அது ஒன்றும் இல்லம்மா, உனக்கும் ஒரு சுதந்திர நாள் இருக்கு. வாரத்துல ஒரு நாள் நீயும் என்ஜாய் பண்ணலாம். நீ சொல்லு நான் என்ன பண்ணணும்ட்டு. அப்படி வாங்க வலிக்கு. ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு சுதந்திரம் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாள் உங்க பிள்ளையை நீங்களே உங்க கூட கூப்பிட்டு போயிருங்க. என்ன சொல்ற? அவனை நான் கூப்பிட்டு போனா அப்புறம் நான் எப்படி கிரிக்கெட் விளையாடுறது? ஏ தம்பி கணீஷ், எழுந்துடுறா. அப்பா எங்கேயோ போறாரு பாரு, எழுந்துரு. ஏப்பா, எங்கப்பா போறேன்? என்னையும் கூப்பிட்டு போப்பா. நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், சரியா? என் வீட்டுல இருந்து போர் அடிக்குதுப்பா. வா வா, ஒரு ரவுண்டு போனோம் வா. சரி, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம போவோம். சரிங்க, அப்ப நான் போயிட்டு வரேன். என்னடா, கூட அடியால கூப்பிட்டு வந்திருக்க? டேய் என்ன நக்கல? அவன் உனக்கு கல்யாணம் ஆனதாண்டா தெரியும். நீ வேற கிளம்பும் போதுதான் வந்துட்டு இவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான்டா. வந்தா வந்துட்டு எலி போட்டு இவனையும் கூட்டு போன்ட்ட. வேற வழியில மச்சான், இவனை ஓரமா நிக்க வச்சுட்டு விளையாடுவோமா? ஒண்ணு பண்ணு மச்சான், நீயும் உன் பையன் கூட ஓரமாவே நின்னுக்கோ, நாங்களே விளையாண்டுக்கிறோம். டேய் மச்சான், என்னடா லைஃப் இது? மிஷின் மாதிரி போயினுது. காலைல எழுந்துக்கிறோம், வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வரோம், தூங்குறோம். மறுபடியும் காலைல எழுந்துக்கிறோம், வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வரோம், தூங்குறோம். ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லையா மச்சான்? ஆமா மச்சான், நம்ம ஒண்ணு ஏன் ஒரு ட்ரிப்பு போக கூடாது இந்த வீக்கெண்டு? கரெக்டா சொன்னடா. நானும் அதான் நினைச்சுன்னு இருந்தேன். இந்த பாரு, இந்த பெங்களூர் கிட்ட ஏதோ கூர்க்கு, அப்புறம் ஊட்டி கிட்ட ஏதோ மசனகுடி எல்லாம் சொல்றாங்க மச்சான். ரோட் ரைடே செம்மையா இருக்குமா. நம்ம ஏன் அதை ஒரு பிளான் பண்ணக்கூடாது? ஃப்ரைடே நைட்டு கிளம்பணும்னு வச்சுங்க, மார்னிங் அங்க போயிற மாதிரி போயிடலாம். லோக்கல்ல வண்டி எடுத்துட்டு அப்படியே அங்க சுத்தணும்னு வச்சுங்க, செம்ம மஜாவா இருக்கும் மச்சான். நைட்டு கிளம்பி இங்க வந்துடலாம். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்பி யாரும் ஆபீஸ்க்கு லீவ் போட வேண்டிய அவசியமும் இருக்காது. என்ன சொல்றீங்க? இதுதான் மச்சான் வேணும்ன்றது பக்காவா போட்டு விட்டான் பார். டேய் ஆமாண்டா, அவன் சொல்றது பெட்டரா. வெள்ளிக்கிழமை யாராவது பர்மிஷன் பண்ணா போட்டுங்க கொஞ்சம் ஆபீஸ்க்கு. கிளம்பிடணும்னு வச்சுக்க, மஜா பண்ணிட்டு வரலாம். என்ன சொல்றீங்க? மச்சான், எல்லாம் கரெக்டு தான். எனக்கு இந்த வீக்கெண்டு வந்து ஒரு ஆக்டிவிட்டி இருக்குடா. அப்கிரேட் ஆக்டிவிட்டி இருக்கு. அதனால கஷ்டம்டா. டேய், சாவடிச்சிடும் உன்னை. நல்லா வீட்டில் இருந்தா பண்ணுவேன் அப்படின்னாலும் நீ எடுத்துருவா. நான் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் எடுத்துன்னு வரேன். சரியா? யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி நீ வந்து ஒர்க் பண்ணு. ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீ அப்கிரேட் பண்ணு, டவுன்கிரேட் பண்ணு. ஒழுங்கா வந்து சரி சொல்லிட்டேன். அது இல்லை மச்சான், நம்ம போகிறது ஹில் ஸ்டேஷன் வேற. ஏதாவது டவருக்கோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். என் மேனேஜரை நான் நொங்க எடுத்து பதனியில் போட்டு குடிச்சிருவான். சரிடா, இப்ப கடைசியா நீ வரலன்றியா? இல்லை மச்சான், பார்த்துக்கலாம். போகிறோம், மஜா பண்ணுறோம். ஓகே, அப்படி சொல்கிறேன் என் செல்லக்குட்டி.
A few minutes later. மச்சான் மசனகுடி போனா அங்க ஏதோ பைக் ரைடு போனா காட்டு விலங்குகள் வந்து கடிச்சுதான் மச்சான், ரொம்ப டேஞ்சரஸ். ஆமாண்டா, நானும் கூர்க் கேள்விப்பட்டேன். கூர்க்ல வந்து பார்த்தோன்னா கிளைமேட்டே நல்லா இருக்காதா. ஏதோ இந்த சீசன்ல போனா சுத்தமா நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. இப்ப என்னதான்டா சொல்ல வரீங்க? ஃபைனலா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கடா. 2 மணி நேரமா இத பத்தியே பேசிட்டு இருக்கோம். மச்சான் நான் பெஸ்டா ஒண்ணு சொல்றேன் பாரு. காலையில ஒரு 3-4 மணிக்கு பைக்கை துவச்சிங்க, அப்படியே பாண்டிச்சேரி செம மஜாவா இருக்கும். பாண்டிச்சேரி போறோம், பீச்சை சுத்தி பாக்குறோம், ரூம் போடுறோம், சரகடிக்கிறோம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அட பாவிகளா, மசனகுடி கூர்க்கு அப்படியே கீழே வந்துட்டு கடைசியில பாண்டிச்சேரியில பிளான முடிச்சிட்டீங்களா? டேய் மச்சான், இதோட இந்த கூட்டத்தை கலைச்சு கொண்டா, இல்லைன்னா பாண்டிச்சேரியில இருந்து இன்னும் இறங்கி கீழே வந்து மெரினா பீச்சுக்கு போலான்னு சொல்றாங்கடா டேய்.